அனைவருக்கும் வணக்கம். போன டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பார்த்துடலாமாங்க? அதுக்கு முன்னாடி 2 பேர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. கவு ஃபார்மிங் அப்படிங்கிற ஐடியிலிருந்து, அப்புறம் கிருத்திக் ராஜ் அப்படிங்கிற ஐடியிலிருந்து கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. 2 கமெண்ட்டுமே வேல்யூபிள்ங்க. சரி, நேர்காணலில் அந்த நபர் என்ன பதில் சொன்னார்? கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், எ உமன் ஹேஸ் 9 children. half of them are boys, half of them are girls. how is this possible அப்படின்னு கேள்வி. 9 குழந்தைகள், அதில் எப்படி பாதி குழந்தைகள் ஆண்கள் பாதி குழந்தைகள் எப்படி 4.5 குழந்தைகள் ஆண்கள் 4.5 குழந்தைகள் பெண்கள் பிரிக்க முடியாது. ஏன்னா குழந்தைகளை அறன்னு எப்படி பிரிக்க முடியும்? ஸோ அவர் என்ன சொன்னான்னா, ஏன் உமன் ஹேஸ் 9 children, half of them are boys, half of them are girls. அவர் என்ன பதில் சொன்னாருன்னா, அந்த அம்மாவின் சேர கணக்கில் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அந்த அம்மாவோட சேர்த்தி 5 பெண்கள் 5 ஆண்கள், அதாவது குழந்தையோட அம்மா ப்ளஸ் 4 பெண் குழந்தைகள், அப்படின்னா 5 பெண்கள், அப்புறம் 5 ஆண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி 5 பெண்கள் 5 ஆண்கள்னு சொல்லியிருக்கிறாரு. இதே ஆன்சர் யார் சொல்லியிருக்கிறான்னு கேட்டால் நம்ம கமெண்ட்டில் கிருத்திக் ராஜ் ஐடியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இன்னொருத்தர் என்ன கவு ஃபார்மிங் அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கமெண்ட்டும் அழகான பதில் தாங்க என்னை பொறுத்த வரையிலும். என்னென்னா, ஒருவேளை அந்த அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுவும் ஒரு குழந்தை தான். ஸோ வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது. ரிமைனிங் 8 குழந்தைகள் வந்து 4 ஆண் குழந்தைகள் 4 பெண் குழந்தைகள் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ 2 கமெண்ட்டுமே அழகான பதில்கள். 2 பேர்த்துக்கு நம்ம கிளாப் பண்ணிடலாமா? கவு ஃபார்மிங், கிருத்திக் ராஜ் 2 பேர்த்துக்குமே 1 2 3 1 2 3 1 2 3 2 பேர்த்துக்குமே வாழ்த்துக்கள்ங்க. சரி, ஓகே. இன்றைக்கி ஒரு கேள்விங்க. ஒருத்தர் காதலன் வடக்கு பார்த்த மாதிரி நிற்கிறாரு, காதலி தெற்கு பார்த்த மாதிரி நிற்கிறாங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு, டிஸ்டன்ஸ் தள்ளி, அது நீ எவ்வளோ தூரமான டிஸ்டன்ஸ் 6 அடியோ 7 அடியோ தள்ளி நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது டிஸ்டன்ஸ் கணக்கு கிடையாது. ஆனால் 2 பேரும் வந்து ஒருத்தர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி நிற்கிறாங்க, ஒருத்தர் தெற்கு பார்த்த மாதிரி நிற்கிறாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. 2 பேர் எப்படி ஒருத்தர் பார்த்துக்கணும். ஆனால் முகத்தை திருப்பக்கூடாது. முகத்தை திருப்பாமல் ஒருத்தர் பார்த்துக்கணும். கண்ணாடியும் யூஸ் பண்ணக்கூடாது. அது எப்படி? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம்.